நெல்லை மாவட்டம் பத்தமடை அருகே 39 மணி நேரமாக சிக்கியிருந்தவர் தற்போது மீட்கப்பட்டுள்ளார். தோட்டத்தில் வெள்ளம் புகுந்ததை அடுத்து மரக்கிளையில் இருந்தவர் தற்போது மீட்கப்பட்டு வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பூபதி ராஜா இணைகிறார். வணக்கம் பூபதி ராஜா, விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் பத்தமடை அருகே உள்ள கொழுமடை கிராமத்தில் சுமார் 39 மணி நேரம் உறங்காமல் மரக்கிளையில் அமர்ந்து தவிர்த்த விவசாயி எஸ்டிபி கட்சியினர் மீட்டினர். அதாவது கொழுமடை கிராமத்தை சேர்ந்தவர் செல்லையா, 72 வயதான இவர் கடந்த 17ஆம் தேதி இரவன்று திடீரென பெய்த மழையின் காரணமாக அவர் வசித்திருந்த இடத்தை சுற்றி வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது. மேலும் வெள்ள நீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு அதிக அளவில் வெள்ளம் வந்ததால் தோட்டத்தை சுற்றி அவர் வளர்த்து வந்திருந்த 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் கண் முன்னே வெள்ளத்தில் அடைத்து சென்றிருக்கிறது. இதனை பார்த்த அதிர்ச்சியில் செய்வதறியா திகைத்த அவர் மரத்தின் மீது ஏறி அமர்ந்திருக்கிறார். பின்னர் இது குறித்து அவருடைய மகன் அருகில் உள்ளவருடன் கொடுத்த தகவலின் பேரில் சுமார் 39 மணி நேரம் உணவு ஏதும் இல்லாமல் தவிர்த்திருக்கிறார். இதனிடையே எஸ்பிபி கட்சியினர் சம்பவ இடத்திற்கு சென்று அவரை பத்திரமாக மீட்டு அவரது குடும்பத்தினருடன் ஒப்படைத்துள்ளனர். ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.